respected Dr. Arvind, Madam Chairman Madam, Mr. Jain and Gunnar, Principal, staff, dear parents, it's really a great pleasure to be with you all today. Actually, நான் பேச வந்தது எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு அரவிந்த் சார். எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. ஆக்சுவலாக டயட்டை பற்றி பேசலான்னாலும் பேசிட்டாரு, என்ன சாப்பிட்லான்னாலும் பேசிட்டாரு. ஆனால் ஒன்றும் சொல்லி ஆகணும், இன்னைக்கு வாவ் மாம் அண்ட் சூப்பர் மாம் பண்ண டிஃபன் பாக்ஸ் ஸ்பெஷல், வாட் எவர் தி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் வாட் எவர் இட் இஸ், அமேசிங், ஃபேன்டாஸ்டிக். ஐ ஃபீல் இந்த 10 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு நேம் சேக். என்னை பொறுத்தவரையிலும் ஆல் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் வினர்ஸ். இந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து வந்து லீவ் நாள் அதுமா வீட்டில் இருந்து சமைச்சு எடுத்து வந்து டிஸ்பிளே பண்ணுறது எவ்வளோ தைரியம் வேணும் தெரியுங்களா? அதுக்கு நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்றதுக்கு அதுக்கு வந்து சல்யூட் டு ஆல் ஆஃப் யூ, வெரி நைஸ். இதில் ஒரே ஒரு உண்மை நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியாமல் சில ரெசிபிஸ் நான் திருடி கற்றுக்கிட்டேன். இப்போ எப்படின்னா, லைஃப் இஸ் டில் த எண்ட் லேர்னிங் ஸ்டேஜ் தான். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் எல்லாம் தெரியும் அப்படின்னா நான் பைத்தியக்காரன். இன்றைக்கி நீங்கள் சமைச்சதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஷ்ஷஸ் வந்து தெரியாமல் இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ ஆதங்கமாக எவ்வளோ ஆசையாக சமைச்சிங்கன்றது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அதை டிஷ்ஷஸ் பார்க்கும்போதே புரிஞ்சிச்சு. சில பேர் வருத்தப்பட்டிருப்பாங்க, சாப்பிட முடியல, சாப்பிடாமல் போயிட்டாரு, ஸ்மெல் பண்ணிட்டு போயிட்டாருன்னு. நீங்கள் நல்லா யோசனை பண்ணிக்கோங்க, இப்போ இப்படி இருக்கேன், நான் சாப்பிட்டா எப்படி இருப்பேன்? நியாயமாக சாப்பிட்றதுல அது இருந்தாலும் உங்கள் மனசு நோவக்கூடாதுன்னு அது வாசனை பார்த்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டு போயிட்டேன். ரியலி இட் வாஸ் அ ஃபேன்டாஸ்டிக். எனக்கு ஆச்சாரியா ஸ்கூல் நான் வந்து சென்னையில் கேள்விப்பட்டிருக்கேன், கோயம்புத்தூரில் பார்த்துருக்கேன். பாண்டிச்சேரியில் அரவிந்த் சார் வந்து இந்த மாதிரி கலக்க முடியும்னு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். அவர் ஸ்கூல் மாத்திரம் கலக்கலை, மை காட், தி அமௌண்ட் ஆஃப் நாலேஜ், ஃபுட் நாலேஜ் சூப்பர். ஏன்னா அவருக்கு வந்து நல்லா பிரியாணி பண்ணுவார், விட்டுறாதீங்க அவரை, ஒரு நாள் பிரியாணி பண்ண சொல்லுவார், சூப்பராக பண்ணுறாரு பிரியாணி. ஏன்னா இஸ் எக்ஸ்பர்ட் இன் பிரியாணி. ஒன்று. ரெண்டாவது மோட்டிவேஷன் அமாங் சில்ட்ரன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம் இல்லையான்னு தெரியல, ஐ ரியலி லைக் இட் தி வே இஸ் செட். அவர் சொன்ன விதம் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு. எங்கள் ஆச்சாரிய ஸ்கூல் பார்த்தா இப்படி தான் இருப்பான் பையன். பையனை பார்க்கும்போது சொல்லலாம் ஆச்சாரிய ஸ்கூல், அதே மாதிரி ஆஜான பாகுவா அது மாதிரி இருக்கணும். அதுக்கு நான் தான் சாட்சி, நான் தான் எங்கள் பையன் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஆணைத்தரமாக சொல்லக்கூடிய, அதாவது ஆணைத்தரமாக சொல்லலாம், ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் சொல்லக்கூடிய ஒரே மனுஷர் ஐ குட் சி அரவிந்த். ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங் அரவிந்த், ஐ குட் சி தி இன்னர் ஃபீலிங் ஆஃப் மிஸ் அரவிந்த். ரியலி அது வந்து பெரிய விஷயம். எல்லாமே அந்த மாதிரி சொல்கிறது கிடையாது, அந்த அளவுக்கு வந்து பாதரேஷன் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி ஐ மஸ்ட் தேங்க் யூ த டீச்சர்ஸ். அண்ணா அதாவது அன்பிலீவபிளி தி ஒர்க் ஹார்ட் டு கெட் திஸ் ஷோ. அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுன்றது ஈஸி கிடையாது. அது கன்ஃபியூஷன் இல்லாமல் அதை டோக்கனை வச்சு அரேஞ்ச் பண்ணுறது பெரிய விஷயம். இதெல்லாம் விட அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து லீவ்னால சாதாரணமாக முகம் சொல்லிச்சு தான் இல்லை. நாங்களாம் ஐஎம் பிரின்சிபல் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் த காலேஜ், ஒரு 17 வருஷம் பிரின்சிபலாக இருந்தேன். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 35 வாத்தியாருக்கு இருந்தாங்க. லீவ் நாள் வாசனம்னா மூஞ்சி கொஞ்சம் சொல்லிப்பாங்க, அப்புறம் தாமக்கோசரம் வந்துடுவாங்க, அது விஷயம் வேற. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள எனக்கு திட்டுறாங்களான்னு தெரியாது. ஸோ அது மாதிரி எவ்வளோ பேர் திட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் எல்லாரும் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. தட் வே த டீச்சர்ஸ் ஹேட்ஸ் அப் டு ஆல் த டீச்சர்ஸ். லீவ் நாளில் வந்து பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து ஒன்றே ஒன்று தான், எல்லாரும் சமைக்கிறீங்க, சமயத்தில் சமையல் நல்லா இல்லை, சமையல் நல்லா இல்லாமல் போது எவ்வளோ என்ன கரெக்டாக போட்டாலும் நல்லா இல்லை அப்படின்னு தோணுது. நிறைய பேர் தோணுது. அது நம்ம சமைக்கிறோம், ஆனால் சாப்பாடு சுமாராக இருக்குது, ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ கொடுக்கும்போது சுமாராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற ஒரு 3 பாயிண்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் சாப்பாடு ரசத்தில் உப்பு போடலன்னா கூட நல்லாயிருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து என்னை யாரும் திட்டக்கூடாது, என்னால் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அடிக்க வந்தீங்கன்னா. அதனால் பாயிண்ட் நம்பர் 1 இப்போயே சொல்லிட்டேன், முதலியே சொல்லிட்டேன், என்னை திட்டக்கூடாது அப்படின்னு. நம்பர் 1, சமைக்கும் போது நல்ல எண்ணத்தோடு சமைக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, எல்லாரும் நல்லா சாப்பிடணும் எண்ணத்தில் சமைக்கணும்.
அது மாமியார் இருந்தாலும் சரி, மருமகள் இருந்தாலும் சரி, எல்லாரும் நல்லா இது ஏன் சொன்ன அப்புறம் சொல்கிறேன், எல்லாரும் நல்லா சாப்பிடணும். மூணாவதா, சமைக்கும் போது அன்பு பாசம் செலுத்தி சமைக்க வேண்டும். அதாவது ஆத்மார்த்தமாக சமைக்கிறது. இந்த 3 குவாலிட்டி உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 100% அது உப்பு இல்லைன்னா கூட கண்டிப்பாக அந்த சாப்பாடு நல்லா இருக்கும். அதுதான் உண்மை. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் தயவுசெய்து லேடிஸாக இருந்தாலும் சரி, சமைக்கிறதா இருந்தாலும் சரி, ஜென்ஸ் சமைக்கிறதா இருந்தாலும் தயவுசெய்து மன்னிக்கணும் நான் சொல்கிறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போது ஒரு டிவி ஆன் பண்ணிக்கிறீங்க. அது டிவியில் சீரியல் ஓடுதா, என்ன ஓடுது என்ன தெரியாது. கான்சன்ட்ரேஷன் பாதி டிவியில், பாதி குழந்தைங்க மேலே, பாதி ஜடை பண்ணலாமா, யூனிஃபார்ம் எடுத்து போடலாமா, அயன் பண்ணலாமா அதில். அப்போ சாப்பாடு அடுப்பில் வச்சுருக்கீங்க. சாப்பாடு வெளியே எடுக்கும்போது அந்த சாப்பாடாக இல்லை. ஸ்கூல் திரும்பி பார்த்து அந்த பிள்ளைங்க ஒரு அந்த டிஃபன் பாக்ஸ் வராமல் ஃபுல்லாக திரும்பி வந்துடுது. அது காரணம் சரியான கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் நீங்கள் சமைக்கிறதால அந்த பிள்ளைங்க சமைக்க முடியல. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி சமைச்சிங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், பெற்றோர்கிட்ட பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் சமைச்சு கொடுத்தா அந்த பிள்ளை சாப்பிடும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது அதை சமைச்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க சாப்பிடாது. குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் பார்த்து வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க நல்லா அழகாக சாப்பிடுவாங்க. கம்பல் பண்ணக்கூடாது. சார் நான் சொல்ல வேண்டிய நான் சொல்லலாம்னு நினச்சேன், அவர் சொல்லிட்டார், நெய் சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்க, நெல்லிக்காய் சாப்பிடுங்க, அதே மாதிரி கீரை சாப்பிடுங்க, எல்லாமே சொல்லிட்டார். 1 டீஸ்பூன் நெய் சின்ன வயசுலேருந்து பெரியவங்களோடும் சாப்பிட்டீங்க அப்படின்னா சத்தியமாக அல்சர் வராது. 1 டீஸ்பூன் நெய், எனி ஃபார்ம் இட் 101% ப்ரூவ்ட் நோ அல்சர். இன்னொன்று திருப்பி பேரண்ட்ஸுக்கிட்ட ரொம்ப தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து உங்கள் பிள்ளைங்களை 5 வயசுலேருந்து 15 வயசுல இருந்தாலும் சரி, 20 வயசுல இருந்தாலும் சரி, வெளியே போய் கூப்பிட்டு சாப்பிட வச்சு பழகாதீங்க. வெளியே ஜங்க் ஃபுட்டு எடுத்து போய் பழகாதீங்க. அதனால இப்போ நான் was talking to Arvind also, the number of diseases became more. தயவு செய்து உங்கள் அன்பு பாசத்தை அந்த சாப்பாடில் காமிச்சு பிள்ளைங்களுக்கு வீட்டு சாப்பாடு கொடுங்க. இட் பி வெரி குட். நம்பர் 2, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது வீட்டில் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டோம். அப்பா அம்மா குழந்தைங்க எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோம். அப்போ என்ன ஆகிடுச்சு, இந்த அன்பு பாசம் பரிமாற முடிஞ்சிச்சு, அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பரிமாற முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நான் என்ன நடந்தது காலேஜில் சொல்லுவேன், எங்கள் ஒய்ஃப் என்ன நடந்துன்னு சொல்லுவாங்க, எங்கள் பாப்பா நடன்னு சொல்லுவாங்க. இவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றங்கள் இருந்துச்சு. தயவுசெய்து தாய்மார்களே, டேபிளில் வச்சுட்டு நீங்கள் போயிடாதீங்க. உங்கள் ஹஸ்பண்டு பிடிக்கலன்னா கூட நீங்கள் பக்கத்தில் இருந்து சர்வீஸ் பண்ணுங்கள். அதுக்கு இருக்கிற மதிப்பு வேறு எதுக்குமே இல்லை. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்குமே தவிர கண்டிப்பாக ஆரோக்கியமற்ற வாழ்க்கையாக இருக்காது. ஏன்னா அது கூடியிருந்து சாப்பிடும்போது சுவை தனி சுவை. அதுக்கு தயவுசெய்து அதை மறந்துடாதீங்க. ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு மக்களாகிய உங்களுக்கும், அரவிந்த் சாருக்கும், அவங்க அம்மாவுக்கும், மேலேஜருக்கும், இதை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும், மீடியா ஸ்பான்சர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன். எல்லாரும் இதையும் நல்லா வச்சுக்கணும்னு. தேங்க்யூ வெரி மச்.